சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈட்டி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை நீங்க கொடுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த மத்திய கிழக்கு பகுதியில் அந்த ஒரு டென்ஷன் இப்போ கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாலேயே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இப்போ கீழே போக ஸ்டார்ட் ஆயிருச்சா சார்? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மீண்டும் அதை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதனால என்ன பேசிக் அப்படின்னு இதுதான் மெயினான காரணம். அதாவது இந்த கச்சா எண்ணெய் விலை குறையறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான காரணமா கருதலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த எண்ணெய் தட்டுப்பாடு, ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில இருந்துதான் உலக அளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% சப்ளை இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மூலமா தான் போகுது. ஸோ அதனால உங்களுக்கு அதை குறைக்கும் பொழுது உங்களுக்கு அதாவது அந்த ஜலசந்தியை ஓபன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதோட இது கச்சா எண்ணெய் விலை குறையறதுக்கு உண்டான இது ஜாஸ்தியா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்க்கால ஆபத்து அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுனால உங்களுக்கு அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் குறையறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையா தான் இதை பார்க்கணும் சார். அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே குளோபல் அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் சப்ளைக்கு எந்த அளவுல முக்கியமா கருதப்படுது சார்? இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா உலக அளவுல நுகரப்படும் அந்த கச்சா எண்ணெயோட 20%, அதாவது 5ல் 1 பங்கு இதன் மூலமா தான் ஆக்சுவலி கடல் மூலமா தான் போகுது. அது 20% இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி மூலமா தான் போகுது. இதுல மெயினா பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஏற்றுமதியாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற சவுதி அரேபியா, ஈராக், அதே மாதிரி UAE, குவைத், ஈரான் எல்லாருமே இந்த ஜலசந்தியை தான் யூஸ் பண்ணி ஏசியாவா இருக்கட்டும் இல்ல யூரோப்பா இருக்கட்டும் எங்க போனாலுமே இந்த ஒரு ஜங்ஷன் தான் ரொம்ப முக்கியமா கருதப்படுறதுனால உங்களுக்கு உலக எண்ணெய் விநியோகத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணியா தான் கருதப்படுது சார். அதே மாதிரி இப்போ ஈரான் ஓமனுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த நெகோசியேஷனா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு விஷயமுமே ஆயில் மார்க்கெட்ல ஏற்பட்டிருந்த அந்த சப்ளை ஃபியர் இருக்கும் இல்லையா, அது எந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்கு? இப்போ ஈரானும் ஓமனும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் பகுதியில வணிக கப்பல்கள் பாதுகாப்பா செல்றதுக்கு ஒரு தற்காலிக கடல் வழி பாதையை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்க ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான ஒரு ராஜதந்திர நகர்வா தான் இதை பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அதை ஓபன் பண்ணும் பொழுது உலக அளவுல அந்த கச்சா எண்ணெயோட தேவைகள் எல்லாமே இதன் மூலமா போறதுனால கச்சா எண்ணெயோட விலைகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சார். இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் பிரீமியம் அப்படின்னா என்ன சார்? இப்போ அது இப்போ ஏன் இவ்வளோ கீழே போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிற ரிஸ்க் பிரீமியம் அப்படின்னா என்னென்ன இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 6 மாதமா பாத்தீங்கன்னா அங்க ஈரான் வார், அதாவது ஈரான் இஸ்ரேல் வார் நடந்தது. அதுக்கப்புறம் ஈரானோட அந்த இஸ்ரேலுக்கு யூஎஸும் சப்போர்ட் பண்ணி அவங்களும் ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது இந்த போர் எந்த மாதிரி நிலைமையில முடியும், அது முடியுமா முடியாதா, அதனால இந்த உலக லெவல்ல அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அந்த தட்டுப்பாடு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது யாரா இருந்தாலும் இப்ப அதிக விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கு அதை வாங்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த ரிஸ்க், அந்த ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் பிரீமியம் அப்படிங்கிறது இதுதான் சொல்றோம். இப்போ ஒரு ரொம்ப கம்பல்சரி தேவை அப்படிங்கிறவங்க அந்த அதிகமான விலை கொடுத்து வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அந்த ரிஸ்க் இப்ப குறைஞ்சதுனால அந்த ரிஸ்க் பிரீமியம் அப்படிங்கிறதும் குறையும். ஸோ இதுதான் இப்ப குறையறதுக்கான காரணம். பேசிக்கலி பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதுனால போர் பதற்றம் அப்படிங்கிறது தணிந்து
சப்ளை வந்து ஓரளவுக்கு வந்து சீரா போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த கூடுதல் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து சந்தையில இருந்து விடுபடுறது. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு அந்த ரிஸ்க் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். சார் அதே மாதிரி பிரெண்ட் அந்த WTC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ்மே வந்து இப்போ கண்டினியூஸாக கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே குளோபலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்குது சார்? ஸோ இது குறைஞ்சிட்டு இருக்கிறது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதுதான் கருதப்படுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $85 $87 வரைக்கும் இருக்கு. இதுவே வந்து இந்த WTI பாத்தீங்கன்னா $80 $81 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மிகவும் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்வதேச பொருளாதார வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு மந்த நிலை தான் இருக்கு. ஸோ இந்த தேவை வந்து ஆக்சுவலி வந்து கொஞ்சம் விலை குறையும் பொழுது அதோட தேவைகள் வந்து அதிகமாகும். இதனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சார் இப்போ இந்த ஒரு விஷயம் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இந்தியாவுடைய இம்போர்ட் பில்லா இருக்கட்டும் அண்ட் டாலருடைய டிமாண்டா இருக்கட்டும், இது ரெண்டுக்கும் என்ன மாதிரியான இம்பாக்ட் தருது சார்? ஸோ இப்போ இருக்கிற இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியால வந்து 85% மேல வந்து நம்ம இறக்குமதி தான் செய்யறோம். இந்த கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தேவைகளுக்கு உண்டான இதுல வந்து 85% வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ இது வந்து கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரலுக்கு $1 குறைஞ்சாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவின் வருடாந்திர இறக்குமதி செலவுல வந்து கிட்டத்தட்ட $1.2 பில்லியன், அதாவது ஒரு 10,000 கோடிக்கு மேல வந்து நமக்கு மிச்சமாகும். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பா வந்து பார்க்கப்படுது. இது வந்து இந்தியாவின் அந்த கேட் சொல்றோம்ல, அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் வந்து ஒரு கணிசமா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வியூவுமே வந்து அதான் இருக்கு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து கணிசமா வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சார் இப்போ ஆயில் பிரைஸ் கீழே போகுது அப்படின்ற அந்த ஒரு ரீசனாலேயே இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்குமா? இப்போ க்ரூட் ஆயில் குறைஞ்சிருக்கு அதனால இன்ஃப்ளேஷன் கம்மியாகும் அப்படின்னு நம்ம எடுக்கலாமா? ஸோ அப்படி இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சு அப்படின்னா அது நார்மல் பீப்புள்ஸ்க்கு எந்த அளவு இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சார்? இது கண்டிப்பா வந்து இன்ஃப்ளேஷன் குறையறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நேரடியா பாத்தீங்கன்னா நேரடி விளைவு மறைமுக விளைவு அப்படிங்கிற 2 விதமா பார்க்கலாம். அந்த நேரடி விளைவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரோல் மற்றும் டீசலோட விலைகள் வந்து குறையும். இதை தாண்டி சமையல் எரிவாயு தயாரிப்பு செலவுகளும் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தான் ஆகும். ஸோ மறைமுகமா பாத்தீங்கன்னா டீசல் விலை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலே, ஏன்னா போக்குவரத்து செலவுகள் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறைஞ்சாலே உங்களுக்கு வந்து அதோட அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைஞ்சாலே இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து குறையும். அதாவது இது ஒரு செயின் ரியாக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நிறுவனம் வந்து இப்ப ஈவன் வந்து ஒரு தக்காளி, வெங்காயம், நீங்க வெஜிடபிள்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணுவாங்க. அப்ப சப்ளை பண்ணும் பொழுது அவங்க டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது வந்து ஒரு ட்ரக்கோ இல்லை லாரியோ அந்த மாதிரி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதோட விலை கம்மியானாலே உங்களுக்கு நுகர்வோருக்கு அது வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ நுகர்வோருக்கும் விலை கம்மியாகும். அதனால இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. சார் அதே மாதிரி இப்போ க்ரூட் ஆயில் அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்லை செக்டார்ஸா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த செக்டார்ஸ் எந்த இண்டஸ்ட்ரிக்கு அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்? இது கண்டிப்பா வந்து குறையறதுக்கு ஒரு சில செக்டர்ல வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது பொதுவா பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயை வந்து ஒரு மூலப்பொருளாகவும்
ஒரு எரிபொருளாகவும் பயன்படுத்தும் துறைகளின் லாபம் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா பெயிண்டிங் துறை, அதே மாதிரி வந்து எண்ணெய் விற்பனை நிலையங்கள், அதாவது IOCL, BPCL, HPCL இந்த மாதிரி நிறுவனத்தோட பங்கு விலைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி வந்து ஏவியேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இந்த விமானம் மற்றும் போக்குவரத்து சேவைகளோட பங்குகள் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு, ஏன்னா அதோட விலைகளும் வந்து கம்மியாகும். அதாவது உங்களுக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை கம்மியானாலே அதை டைரக்டா உபயோகப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விமானம் மற்றும் இது போக்குவரத்து துறை, அதுக்கும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதோட நிறுவனங்களோட பங்குகள் வந்து விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் நிறுவனங்களோட பங்குகளும் வந்து உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது செக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் மற்றும் பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்த விமானம் மற்றும் போக்குவரத்து துறை, பெயிண்ட் துறை, எண்ணெய் விற்பனை நிலையங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு அதோட இது, அதாவது துறைகளின் லாப வரம்பு வந்து ஜாஸ்தி உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி சரி, இப்போ ஹார்மோஸ் அந்த ஓப்பன் ஆயிரும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆயிரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனால தான் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ இதுவே வந்து ஹார்மோஸ் வந்து அதோட சினாரியோ நார்மலைஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் டேஸ்க்கு இப்போ க்ரூட் ஆயிலுடைய மார்க்கெட்லேயுமே வந்து நம்ம வாலட்டாலிட்டியை அதிகமாக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கா? இது கண்டிப்பா இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோஸோட இது ஓப்பன் ஆகல, இல்ல திருப்பி ஒரு போர் பதற்ற சூழ்நிலை வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து இதோட இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இப்போ அதாவது இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து மேல ஏறிட்டு இப்போ இறங்கும் பொழுது என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்கோ அது எப்படி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிவர்ஸுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பட் நீண்ட நாளா வந்து ஒரு கச்சா எண்ணெய் விலை வந்து குறையறதுனால நமக்கு வந்து அதிகமான லாபமும், ஒரு நீண்ட நாள் அடிப்படையில வந்து கச்சா எண்ணெய் மேல உயர்ந்ததுன்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய பாதகமாகவும் தான் வந்து அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.